ஜோதிட ரீதியாக ஒருவருக்கு திருமண வாழ்வு எப்படி அமையும்? ஒருவரின் ஜனன காலத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்துடன் இருந்தாலும் அல்லது உச்சம் பெற்று இருந்தாலும் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். அதே சமயம் அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 6, 8, 12ஆம் வீடுகள் இருப்பதுடன் அது அவருடைய சொந்த வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ இல்லாத நிலைமையில் ஜாதகனின் மனைவி நோயாளியாக இருப்பாள். மேலும் ஜாதகனை படித்து எடுப்பாள். திருமண வாழ்வில் மகிழ்ச்சியை கூட்டும் ஜாதக அமைப்பு. 7ஆம் அதிபதி சுப கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வை பெற்று வலுவாக இருந்தால் ஜாதகனின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்த வீட்டின் இரு பக்க வீடுகள் சுபகிரகம் இருந்தால் ஜாதகங்கள் இனிமையான மன வாழ்வு அமையும். 7ஆம் வீட்டு அதிபதி நவாம்சத்தில் சுபகிரகத்தின் வீட்டில் அமர்ந்தால் நல்ல திருமண வாழ்வு அமையும். திருமண வாழ்வில் மகிழ்ச்சியை குறையும் ஜாதக அமைப்பு. சுக்கிரன் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, உடன் பாவகிரகங்கள் கூட்டு இல்லாமல் இருக்க வேண்டும். தவறி இருந்தால் ஜாதகின் மனைவிக்கு அந்த கூட்டு அமைப்பால் மரணத்தை ஏற்படுத்தும். அதற்கு மாறாக 7ஆம் அதிபதி தீய கிரகங்கள் பார்வை அல்லது சேர்க்கை பெற்றிருந்தால், பகை வீட்டில் இருந்தால் அல்லது உச்சமடைந்திருந்தால் அல்லது அஸ்தமனம் பெற்று வலுவிழந்திருந்தால் ஜாதகனின் மனைவி நோய் ஊற்றலாக இருப்பாள் அல்லது பலவீனமாக இருப்பாள். அத்துடன் இந்த அமைப்புள்ள ஜாதகன் பல பெண்களுடன் தகாத உறவை ஏற்படுத்திக் கொள்வான். 7ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12ஆம் வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்து தீய கிரகங்கள் சேர்க்கை அல்லது பார்வையில் இருக்கும் நிலைமை நல்ல மன வாழ்க்கையை தராது. அப்படிப்பட்ட ஜாதகரின் திருமண வாழ்க்கை அவதி நிறைந்ததாக இருக்கும். மொத்தத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலாவது பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இராது. சண்டை சச்சரவுகள் நிறைந்ததாக இருக்கும். 7ஆம் வீட்டில் ஒரு தீய கிரகம் அமர்ந்து அது 7ஆம் அதிபதிக்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ பகவன் என்னும் நிலைமை இருப்பின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இராது. செவ்வாயும் சுக்கிரனும் எந்த விதத்தில் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கை அமைதி நிறைந்ததாக இருக்காது. 7இல் சனீஸ்வரர் இருந்து அவருடைய சொந்த வீடாக அல்லது உச்ச வீடாக இல்லாமல் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்காது. மேலே குறிப்பிட்ட யாவும் சில முக்கிய விதிகள் தான். இவை யாவும் பொது விதிகள். எனவே ஒருவரின் ஆண் பெண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டின் அமைப்பை வைத்தும் குடும்பஸ்தானத்தின் அமைப்பை வைத்தும் அஷ்டவர்க்க பறகள் 7ஆம் அதிபதியின் சுய வர்க்க பறல்கள் வைத்து இந்த விதிகளை பலன் நல்லது கெட்டது சற்று மாறுபடும். அதாவது கூடலாம் அல்லது குறையலாம். சில பொது அவை இல்லாமலும் போகலாம். திருமண வாழ்வில் ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஜாதக நிலைகள். ஜென்ம லக்னத்திற்கு 2, 6, 7, 8 போன்ற வீடுகளில் பாவங்கள் அமைப்பு பெற்று அதன் தசை புத்தி நடைபெற்றால் ஜாதகரின் மனைவிக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். செவ்வாயும் சேர்ந்து 7இல் இருந்து சுபரால் பார்க்கப்பட்டால் லக்னத்தில் ஏதும் கிரகம் இருந்தால் ஜாதகர் காலம் கடந்து தன்னை விட மூத்த பெண்ணை திருமணம் செய்ய நேரிடும். லக்னாதிபதி 7ம் சேர்ந்து 4இல் இருந்தால் தன்னுடன் படிப்பவரையும் 10இல் இருந்தால் தன்னுடன் வேலை பார்ப்பவரையும் மணப்பார். லக்கினம் 7ஆம் இடமும் உபயராசி ஆகியவற்றின் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இரு தாரம் அமையும். சந்திரன் செவ்வாய் கூடி 7இல் இருந்தாலும் குரு உச்சம் சனி அஸ்தங்கம் பெற்றாலும் ஜாதகர் விதவையை மணப்பார். திருமண வாழ்வில் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஜாதக நிலை. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருந்து அது அவர் பகை வீடு எனும் நிலைமையை விதவை யோகத்தை குறிக்கும். அதேபோல் 7இல் அமர்ந்திருக்கும் கேதுவும் அதே காரியத்தை செய்யும். ஒருவிழுந்த பாவகத்தின் வழக்கத்துடன் ஜாதகத்தில் இருக்கும் சுக்கிரன் அந்த வேலையை செய்வார். பிரசன்ன மார்க்கத்தை எழுதிய முனிவர் பெண்களுக்கு சனி தன் கணவனுக்கு காரகன் என்கிறார். அத்துடன் பெண்ணின் ஜாதகத்தில் சனீஸ்வரன் செவ்வாய் அல்லது கேதுவுடன் சேர்ந்து 7இல் இருந்தால் பெண் சீக்கிரம் விதவை ஆகிவிடுவாள் என்கிறார். பெண் ஜாதகத்தில் 8ஆம் வீடு மாங்கல்ய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை, அதாவது அந்த வீட்டை செவ்வாயோ அல்லது கேது பார்த்தால் பெண்ணிற்கு மாங்கல தோஷம். இது எல்லாம் போதாத விதிதான். விதிக்கு விலக்கு உண்டால் என்றால் நிச்சயம் உண்டு. அதாவது பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் சுபகிரகம் இருந்தால் அதை விதையாக காப்பாற்றிவிடும். அதேபோல் மேற்கண்ட வீடுகளை குரு பகவான் தன்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருந்தாலும் அந்த அமைப்பு ஜாதியை காப்பாற்றும். 7 சூரியனும் சுக்கிரனும் அல்லது சூரியனும் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அந்த பெண் 2வது திருமணம் செய்ய நேரிடும். மனைவி இழந்தவரை திருமணம் செய்யும் அமைப்பு மனைவி இழந்த குழந்தை உடையவரை
மனம் முடிக்கும் அமைப்பு, வயதுவரை மணக்கும் முடிப்பு, விலை மாதிரியின் வீட்டிலே தங்கும் அமைப்பு, அப்படிப்பட்ட தங்குவரை நேசிக்கும் மனைவியின் ஜாதக அமைப்பு. இப்படி யாராலும் மொத்தத்தில் இப்படி தாறுமாறு. ஏன் எதனால் என்றால் கலத்திரக்காரங்கன் காமத்துக்கு காரணமாகிய சுக்கிரன் சுபகோள் சம்மதி இருந்தால் ஒருவருக்கு உண்டாகிக்கூட உடல் உணர்ச்சிகள் தேவைகள் போன்றவை அளவாக அமைந்து தாம்பத்திய வழி இனிப்பாக இருக்கும். அதே பாவக்கோளில் சம்பந்தம் ஏற்பட்டால் உடல் தேவைகள் அதிகரிக்கும். அந்த கோள்களின் தன்மை ஏற்ப தேவைகளை பூர்த்தி செய்ய மிகவும் கடினமாக நடந்து கொள்வார். சுக்கிரன் அலிக்கோளுடன் சனி புதன் கேது சம்பந்தம் இருந்தால் தாம்பத்திய ஈடுபாடு குறைவாக செய்யும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில பேர்கள் விவாகரத்து வரையில் செல்ல வேண்டி வரும். ஆனால் இந்த அலிக்கோள்கள் சுயசாரம் அன்றி நல்ல கோள்களின் சாரத்தில் அமைந்தால் தாம்பத்திய வகை சற்று மகிழ்ச்சியாகவே இருக்கும்.